ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் ஒரு ரேண்டம் டேஸை வந்து கவர் பண்ணி ஒரு vlog-ஆ போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு சண்டே, பாண்டியில் இந்த வீடியோ எடுத்தேன். சண்டேனாலே கண்டிப்பாக வந்து நான்வெஜ் தான். ஸோ அதுக்கு முன்னாடி தியானுக்கு வந்து பால் காசிட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி தரேன், என்னை வந்து சிக்கன் குழம்பு வைக்க சொன்னாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் மொட்டை மாடிக்கு போய் இந்த பூ பறிக்கலான்னு போனேன். இந்த சம்மர் சீசன் வந்தாலே சூப்பராக பூக்கும். இது அடுக்கு மல்லியா ஏதோ சம்திங் சொல்லுவாங்க. நல்ல வாசனை, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பூவுமே நல்லா பெருசாக இருக்கும். இது என்னோட பீஸ்ஃபுல்லான ஒரு டைம். டெய்லி இதை பண்ணுவேன். ஸோ பூலாம் பறிச்சுட்டு வந்து சிக்கன் குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், இட்லி சிக்கன் குழம்பு. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஷாப்பிங் இருந்தது. போகிற வழியில் வந்து இளநீர் குடித்தோம். இந்த வீக் ஃபுல்லாக நல்ல மழை, ஆனால் போன வாரம்லாம் செம்ம வெயில். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் வந்து இந்த கோவிலுக்கு எப்பயுமே போவோம்னு நான் சொல்லியிருக்கேன்ல. ஸோ போயிட்டு நாங்கள் காஞ்சிபுரம் போய் ரீச் ஆகவே நைட் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே நான் வந்து இந்த டேயில் எதுவும் பெருசாக ஷூட் பண்ணல. இது வந்து நெக்ஸ்ட் டே. நான் இந்த பப்பாயாவை ஏன் காமிச்சேன்னா அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கட் பண்ணலான்னு சொல்லி கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. இந்த பப்பாயா நான் மெயினாக இந்த நாட்டு பப்பாயா வாங்கிட்டு வந்த காரணமே இதில் சீட்ஸ் இருக்கோ, அதை வச்சு ஃபேஸ் பேக் போடலாம் தான். இதுதான் இன்றைக்கோட பிரேக்ஃபாஸ்ட். கடைசியாக பார்த்தா நான் ஃபேஸ் பேக் வந்து போட்டேன், ஆனால் அதை காட்டவே மறந்துட்டேன். நான் ஒரு 3-4 இயர்ஸாகவே கோன் மட்டும்தான் வச்சுட்ருக்கேன் கையில். நான் இந்த இலை மருதாணி இருக்குல்ல, அதை அரைச்சி வைக்கவே இல்லை. இந்த டைம் வந்து எனக்கு இது கிடச்சிது. இதோட கலரும் வந்து நல்ல டார்க்காக வந்து வெறும் புளி பாக்கு இது ரெண்டையும் தான் ஆட் பண்ணி அரைச்சாங்க. ஆனால் சூப்பராக டார்க்காக வந்தது. ஒரு கையில் வச்சுட்டு இன்னொரு கையில் பார்த்தாலே கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ டார்க்காக இருந்தது. இது வந்து நெக்ஸ்ட் டே ஒரு பீஸ்ஃபுல்லான ஈவினிங் தான். பாலமதி முருகர் கோவிலுக்கு போனேன். ஸோ வந்து அது ஒரு மவுண்டெயின் மேலே இருக்க கோவில்ன்றதுனால சுற்றி வியூ வந்து இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி இந்த வீக்கே இந்த கோவிலுக்கு 2 வாட்டி போயிட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு வாட்டி போனது. இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 o'clock ஆயிடுச்சு. இங்கே முடிச்சுட்டு வர வழியில் தான் தீர்த்தகிரி முருகர் கோவில் இருக்குது. லைக் நம்ம வந்து வேலூர் ஹைவேஸில் அது பார்த்தாலே இந்த முருகர் நல்லா தெரிவார். நெக்ஸ்ட் அங்கே தான் போனோம். சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் போகிறேன் இந்த கோவிலுக்கு. கண்டிப்பாக போகாதவங்க போங்க. எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவிட்டி கிடச்சிது. ரொம்ப சூப்பரான ஈவினிங் இது. இது வந்து நெக்ஸ்ட் டே. உங்களுக்கு வந்து ஒரு குட்டி ஹேக் சொல்கிறேன். நம்ம சம்டைம்ஸ் வாஷிங் மிஷினில் இந்த ஸ்க்ரீன்லாம் போடும்போது இந்த ரிங்ஸ் மட்டும் தனியாக கழண்டி வந்துடும்ல. அதுக்காக நம்ம வந்து போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு குட்டி த்ரெட் வச்சு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த த்ரெட்டை கட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு, அதான் சொன்னேன். அன்னைக்கு வந்து கொஞ்சம் வெளியே போகிற ஒர்க் இருந்துச்சு. ஸோ அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் போனோம். டிஃபன் சாஸ்திரா இருக்குல்ல, அங்கே தான் போனோம். இது வந்து கொஞ்சம் நியூவாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நான் எங்கே போனாலும் பிரேக்ஃபாஸ்ட்னாலே கண்டிப்பாக ஆனியன் ஊத்தாப்பம் தான் வாங்குவேன். ஆனியன் ஊத்தாப்பம் வாங்கிட்டு ஒரு காஃபி குடிச்சு பிரேக்ஃபாஸ்ட் எண்ட் பண்ணியாச்சு. நைட் வந்து ஒரு குட்டியாக வாக் போயிட்டு இந்த டேவை கம்ப்ளீட் பண்ணுறேன். இது வந்து நெக்ஸ்ட் டே. ஒரு மாதிரி போரிங்காக தான் இருந்துச்சு. காலிலேருந்தே லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஒன்றும் பெருசாக இல்லை. பன்னீர் அண்ட் பொட்டேட்டோ போட்டு ஒரு ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த சைடு வந்து ரோஸ்மரி வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து மார்னிங்கே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ வந்து நல்லா நிறைய டைம் கிடச்சிது எனக்கு. ஒரு கப்பு ஃபுல்லாக வாட்டர் மெலன் போட்டுட்டு இந்த ஒரு சீரியல் இருக்குல்ல, அழகே அழகு. மோஸ்ட்டாக வந்து சீரியல் பர்சன் இல்லை, ஆனால் எனக்கு இந்த சீரியல் வந்து ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நக்ஷத்ரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீரியல் பார்த்துட்டே வாட்டர் மெலன் சாப்பிட்டு கொஞ்சம் நேற்று வாங்கிட்டு வந்த பூ இருந்தது, இதெல்லாம் கட்டிட்டு எனக்கு இந்த ஒரு 10 o'clock ஒரு 1 o'clock வரைக்கும் இப்படி தான் போச்சு. ஏன்னா நிறைய டைம் இருந்த மாதிரி இருந்தது காலையிலே வந்து நம்ம குக்கிங் முடிச்சதுனால. இந்த சீரியலில் ஒரு 4 நாள் எபிசோடை வந்து ஒன்றா உட்காந்து பார்த்தேன். நான் பார்த்துட்டு இந்த ஒரு கவர் ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிட்டேன். எனக்கே தெரியல. பரவாயில்ல, ஒரு வேலை முடிஞ்சுது. இதுதான் இன்னைக்கான லஞ்சு. தால், பொட்டேட்டோ, பன்னீர் ஃப்ரை, கொஞ்சம் அப்பளம், அப்புறம் கொஞ்சம் தயிர். இதுதான். ஸோ தியானுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அப்பளம்லாம் போட்டு விட்டான். அவன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணான். நம்ம சைல்ட்ஹுட் டேஸில் இதெல்லாம் பண்ணியிருப்போம்ல, அவனுக்கும் இதெல்லாம் தெரியணும்ல, அதெல்லாம் போட்டேன். ரொம்ப ஜாலியாக அவனுக்கு.
இது அடுத்த நாள் நம்ம நேற்று வந்து ரோஸ்மரி வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணோம்ல, ஸோ அதை வந்து இன்னைக்கு ஹேரில் அப்ளை பண்ணலாம் தான். நான் வந்து ஆல்ரெடி வந்து இதோட மேக்கிங் வந்து காமிச்சிருக்கேன். பட் இது வந்து அதை விட அடுத்த வெர்ஷன், இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட் போட்டு நான் மேக் பண்ணேன். ஸோ இதுவுமே நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்கும். இதோட இது வேணா நான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நல்லா ரூட்ஸ் ஃபுல்லாக நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணி நல்லா ஒரு மசாஜ் கொடுக்கணும். ரூட்ஸ் ஃபுல்லாக இது பண்ணணும், அந்த அளவுக்கு ஒரு மசாஜ் கொடுக்கணும். கொஞ்சம் வந்து வெட்டாக இருக்கும், ஆனால் வந்து ஸ்டிக்கியாலாம் இருக்காது ஹேர். நம்ம நல்லா திரும்பி ஹேர் வாஷ் பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஸோ இது நல்லா அப்ளை பண்ணிட்டு இன்னைக்கு ஈவினிங் என் ஹஸ்பண்ட் வரும்போது இந்த மாதிரி ஒரு 2 கருப்பு கவர் எடுத்துட்டு வந்தாரு. ஒன்று பார்த்தீங்கன்னா இது என்ன லிச்சியா என்ன ஃப்ரூட்னு எனக்கு தெரியல, நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம குட்டி குட்டியாக லிச்சி மாதிரி ஒன்று சாப்பிடுவோம்ல, அதுக்கு ஈக்குவலான டேஸ்ட் தான், ஆனால் சைஸ் நல்லா பெருசு. நெக்ஸ்ட் வந்து இந்த நாவல் பழம், அது என்ன சொல்லுவீங்க அந்த பழம். இது வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்காது, என் ஹஸ்பண்ட் தான் பிடிக்கும். ஸோ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு இந்த பழத்தை டேஸ்ட் பண்ணேன். நல்லா இருந்தது. அதோட ஒரு சீடுமே ஒரு டேட் சைஸ்க்கு பெருசாக இருந்துச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ரேட் தான் வந்து ரொம்ப அதிகம். இந்த ஒரு பஞ்ச் வந்து அப்படியே 250 ருபீஸா. கொஞ்சம் எப்பயாச்சும் வாங்கி சாப்பிடலாம். நெக்ஸ்ட் டே வந்து என்னோட சிஸ்டருக்கு பர்த்டே. ஸோ அவளுக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வாங்கலாம், அவளை பார்க்க போகலான்னு இருக்கேன். மேரேஜ்க்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ அவளை மீட் பண்ண போகலான்னு சொல்லிட்டு அவளுக்கு ட்ரெஸ் அதை மாதிரி எடுத்து கொடுக்கலான்னு சொல்லி ட்ரெண்ட்ஸ் தான் போனேன். இதில் ஒரு ஆஃபர் போல் 3499 எடுத்தால் 3499 வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலான்னு செம்ம கூட்டம். அதில் எப்படியோ வந்து பில் போடவே அவ்வளோ பெரிய லைன் இருந்தது. எப்படியோ இந்த கூட்டத்தில் போய் அவளுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவளுக்கு இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லி இந்த வைரலான மினி குக்கீஸ் தான் வந்து ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி அவளே ஒரு பேக்கர், நிறைய டெசர்ட்ஸ் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுப்பா. ப்ரௌனிஸ், குக்கி, டீ கேக், தரமசு, நிறைய ஃப்ளேவர்டு கேக், இந்த மாதிரி நிறைய செஞ்சு கொடுப்பா. சரி அவளுக்கு ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான் ட்ரை பண்ணேன். இது வந்து ஹெல்தியர் வெர்ஷன் கிடையாது, மைதா சுகர் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு தான் என் சிஸ்டர் பர்த்டே. ஸோ அவளை பார்க்க கிளம்பியாச்சு. அவளை போய் பிக் பண்ணிட்டு இன்னைக்கு மறுபடியும் பாலமதி முருகர் கோயில் போய் நல்லா சாமி கும்பிட்டாச்சு. இவங்களுக்கு தான் இன்னைக்கு பர்த்டே. நீங்க எல்லாரும் அவளுக்கு விஷ் பண்ணிடுங்க. நல்லா கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு 12:30 1 o'clock ஆயிடுச்சு வீட்டுக்கு வரவே. அவ வந்து எங்களுக்காக நிறைய செஞ்சு வச்சிருந்தா. அதில் வந்து இந்த தரமசு ஒன்று, அம்மா சொல்லக்கூடாது, ஒரு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் போட்ட எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அவளே மேக் பண்ணி அதுக்கப்புறம் தரமசுவா செஞ்சு ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் அவள் எங்களுக்காக சாக்கோ ட்ரஃபிள் கேக் வந்து பேக் பண்ணி வச்சிருந்தா. லைக் ப்ராப்பராக வந்து டெக்கரேட்லாம் பண்ணி பர்த்டே கேக் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தா. அதோட டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து ஐபேக்கில் வாங்கின கேக் வந்து கட் பண்ண போகிறோம். ஒரு மாதிரி இது எங்களுக்கு நாங்கள் சைல்ட்ஹுட்டில் இருக்க சம்மர் டேஸ் மாதிரியே இருந்துச்சு. அப்போ தான் பர்த்டே வரும், மே மந்த்ன்றதுனால நாங்கள் எப்பயுமே யூஸ்வலாக ஒன்றா தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான டே. இதுதான் நான் அவளுக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு. நல்லா இருந்துச்சு, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து அவள் மேக் பண்ணான்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த கேக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுமே செம்ம சூப்பராக நல்லா சாக்லேட்டியாக இருந்தது. இவ வந்து ஆர்காட்ல இருக்கா. உங்களுக்கும் இந்த மாதிரி கேக் வேணும், இன்னும் அரௌண்ட் ஆர்காட்ல இருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, இல்லை எனக்கு டிஎம் பண்ணுங்க இன்ஸ்டால. கண்டிப்பாக நான் வந்து அவகிட்ட சொல்கிறேன், உங்களுக்கும் செஞ்சு கொடுப்பா. இவ வந்து கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் இந்த ஹோம் பேக்கர் மாதிரி கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவா. ஏன்னா அவளோட ரெசிபீஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. குவாலிட்டியும் சரி டேஸ்ட்டும் சரி நல்லா ப்ரீமியமாக இருக்குது. எனக்கே வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது, இவ எப்படி இவ்வளோ சூப்பராக பண்ணுறான்னு சொல்லி. ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்கள் எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.